பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, உங்கள் வளர்ப்பு நன்றாக இருந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஃபோக்கஸோடு குழந்தைகளை வளர்த்திங்களான்னா, சிபிஎஸ்சியில் படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், நிறைய மார்க் வாங்க முடியும், அது அல்ல. மெட்ரிக்லேயும் படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படிக்கலாம். ஏன் NIOSன்னு ஒன்று வந்தாச்சு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங்கில். அதில் நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்களே, பள்ளிக்கூடம் போக வேண்டிய அவசியமே இல்லையே. அதே மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வியை ஒரு பேரண்ட்டு கேட்டாங்க ஜஸ்ட் நோ. அவங்க என்ன கேட்குறாங்க, சார் எனக்கு 3 குழந்தைகளும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க, நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த 3 குழந்தைகளையும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, சம்பாதிக்கிற பணமெல்லாம் இதுக்கே போயிடுது, என்ன செய்யலாம், அந்த குழந்தைகளை மெட்ரிக்கு மாற்றலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், நான் முக்கியமாக படிக்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூலாக மெட்ரிக்கா இல்லை, அது முக்கியம் அல்ல. மைய கருத்து என்னென்னா, குழந்தைகள் நன்றாக படிக்கிறாங்களா, நல்ல ஹேபிட் இருக்கா, நல்ல வளர்ப்பு இருக்கா, நேர நிர்வாகம், இங்கே மன சிதறல்கள் இல்லாமல் படிக்கிறாங்களா, அதுதான் இங்கே முக்கியம். அதோட இன்னொரு விஷயம் சொன்னேன், +2ன்னு வரும்பொழுது சிலபஸ் எல்லாம் ஒன்றா ஆகிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு சிபிஎஸ்சியில் NCERT புக்கு ஃபாலோ பண்ணதுனால நீட் எக்ஸாமில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நிறையா நீட்டை கிராக் பண்ணாங்க. ஆனால் சப்சிக்வெண்ட்லி மெட்ரிக் பாடத்திட்டங்களையும் NCERTக்கு நிகராகவோ அதை விட பெட்டராக வாக்கிட்டாங்க. அண்மை காலங்களில் மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸு கூட நல்ல நீட் எக்ஸாமை கிராக் பண்ணிடுறாங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட நீங்கள் சேர்க்கலாம், மெட்ரிக் ஸ்கூலில் சேர்க்கலாம். நான் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட சேர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் மட்டமாக சொல்லலை. அண்மையில் IAS ரிசல்ட்லாம் வந்ததுங்க, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்பு. அதில் சுப்பிரமணிய பாரதி என்ற ஒரு மாணவன், தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர், தமிழ் மீடியத்தில் தான் படித்தவர், அவர் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 2 ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்காரு. இதை விட உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணுங்க? கவர்மெண்ட் ஸ்கூலு, தமிழ் மீடியம், ஒரே அட்டெம்ப்ட்டு, சாதாரண லேபரர் சன்னுன்னு போட்டிருந்தாங்க இந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி போகும்போது, அவங்க அப்பா அம்மா பற்றி போடும்பொழுது. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு ஃபோன் பண்ண அந்த பேரண்ட்டு சொல்கிறாங்க, அவங்க குழந்தை சொல்லுதான், அம்மா நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட போடுங்க, நான் நிறைய படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்டு எப்போவுமே நல்ல மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டு. நான் அந்த அம்மாவுடைய பர்மிஷன் கேட்டு அவங்க பேரை சொல்லாமல் அதே பதிவு நான் இந்த உங்களுக்கு கொடுத்த பதிவில் எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி பதிவு பண்ணுறேன்ட்டு தான் இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, there is no difference between a metric school and a CBSE school when it comes to competitive exam. நம்பர் 2, பள்ளிக்கூடம் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லுறேன், அதை விட முக்கியம் எப்படி படிக்கிறாங்க குழந்தைகள், வளர்ப்பு எப்படி இருக்குது, ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஒரு 8th 7th எல்லாம் மேலே வரும்பொழுது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறாங்களா, இந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல், மற்ற சோஷியல் மீடியா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று சொல்லக்கூடிய பாரதியாருடைய வரிகளுக்கு ஒரு உதாரணமாக குழந்தைகள் படிக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுப்பிட்டுடலைங்க. ஒரு ஸ்கூலு ஒரு வருஷம் ஃபுல்லாக 210 நாள் தான் இங்கே ஒர்க் பண்ணுது, மீதி 150 நாள் லீவு. கவர்மெண்ட் ஹாலிடேஸு, சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ், இதெல்லாம் பார்த்திங்களான்னா நேர நிர்வாகம் கரெக்டாக இருந்து நல்ல ஹேபிட்ஸ் இருந்தோன்னா எல்லா ஸ்கூல்லையும் படிக்கலாம். அந்த அம்மா ஃபீஸை பற்றி சொல்லும்பொழுது அதை பற்றி அவங்கள்ட்ட சொன்னேன், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில பள்ளிக்கூடங்கள் வியாபார நோக்கத்தோடு நடத்துகிறாங்க, ஒரு பிராண்டிங் வந்தாச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் ஃபீஸ். ஒரு எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் ரூபாய் வாங்குகிறாங்க. அதை கட்டுற எல்லா பேரண்ட்ஸுமே வசதியான பேரண்ட்ஸு இல்லை. திருவள்ளூரில் RM ஜெயின் பள்ளிக்கூடத்தை நானும் எனது மனைவி ராதா அவர்களும் 25 ஆண்டுகள் நடத்தினோம். ஒவ்வொரு பேரண்ட்டும் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் தெரியும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டுறாங்கன்னு நல்லா எங்களுக்கு தெரியும். அதனால் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஃபீஸை கட்டுறாங்க குழந்தைங்கன்னா அவங்க வசதியான குடும்பம்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. எங்கேயோ வாயம் வைத்தியம் கட்டி அந்த ஃபீஸை கட்டுறாங்கன்றது தான் உண்மை. ஆக
வியாபார நோக்கத்தோட பள்ளிக்கூடங்கள் நடக்குதா, அவங்க அப்படி நடத்தலாமா, இவ்வளோ ஃபீஸெல்லாம் வாங்கலாமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அது டிபேட் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் யார் இருக்காங்கன்னா நம்ம குழந்தைகள் இருக்காங்க. தினம் காலையில் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு சாயந்தரம் வந்த உடனே ஸ்கூலில் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையோடு பெற்றோர்கள் இருந்தால் எல்லா பள்ளிக்கூடமே நல்ல பள்ளிக்கூடங்கள். என்ன ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா, நிறைய ஃபீஸ் கட்டி பெரிய பள்ளிக்கூடத்தையும் அமைச்சிடுறோம். என்ன ஹோப்புன்னா, நாங்கள் தான் படிக்கலை, எங்கள் குழந்தைகளாக படிக்கட்டும், வயத்தை கட்டி வாயை கட்டி ஃபீஸு கட்டுறோம் சார், என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் ஐஏஎஸ் ஆகணும் என்று நல்ல நோக்கத்தோடு தான் கட்டுறாங்க ஃபீஸை. ஆனால் சில பள்ளிக்கூடங்களில் ஒழுக்கம் இருப்பது கிடையாது, ஒபீடியன்ஸ் இருப்பது கிடையாது, டீச்சர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்குறான்னு மேற்பார்வை கிடையாது. எவ்வளோ ஃபீஸ் வாங்கலாமோ அவ்வளோ ஃபீஸ் வாங்கணும்னு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களையும் நம்ம பார்க்குறோம். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், ரோடு டிராஃபிக்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் ஜாக்கிரதையாக ஓட்டலாமா இல்லையா? அதே போல் தான் பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, உங்கள் வளர்ப்பு நன்றாக இருந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஃபோக்கஸோடு குழந்தைகளை வளர்த்திங்களான்னா, சிபிஎஸ்சியில் படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், நிறைய மார்க் வாங்க முடியும், அது அல்ல. மெட்ரிக்குலேயும் படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படிக்கலாம். ஏன் NIOSன்னு ஒன்று வந்தாச்சு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங்கில், அதில் நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்களே, பள்ளிக்கூடம் போக வேண்டிய அவசியமே இல்லையே. அது மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னுடைய சுருக்கமாக சொல்லும் பொழுது, எந்த போர்டு முக்கியமல்ல, எந்த பள்ளிக்கூடம் முக்கியமல்ல, எப்படி குழந்தைகளை வளர்க்கிறோம் என்பது தான் முக்கியம். அதனால் இந்த பதிவை நான் போடுறேன். உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்டு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் நாங்கள் அதை கவர் பண்ணுவோம். இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, உங்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போது இது நிறைய பேர்களுக்கு போய் சேரும், அவங்களுக்கும் இந்த பலன் கிடைக்கும். அதனால தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பதிவு உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.